அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே நம் யாவரையும் கூட்டி சேர்த்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். இது உலகமெல்லாம் இன்றைக்கு பெந்தகோஸ்தை பண்டிகையை கொண்டாடுகிற ஒரு நாள். எல்லா நாடுகளிலேயும் இன்றைக்கு பெந்தகோஸ்தை பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நாம் பெரிய வெள்ளிக்கிழமை அன்றும் உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்றும் பண்டிகைகளை குறித்து நாம் தியானித்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கு பெந்தகோஸ்தை பண்டிகை அதை வழக்கமாய் தொடராய் நம்ம தியானிக்கிற வேத பகுதியிலிருந்து சற்று நாம் இன்னைக்கு வேறுபட்டு பெந்தகோஸ்தே பண்டிகை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பெந்தகோஸ்தேனா என்ன, அன்றைக்கு என்ன நடந்தது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். நமக்கு தெரிந்திருக்கிறபடி இஸ்ரவேலர்கள் 7 பண்டிகைகளை, அவர் விசேஷமான பண்டிகைகளை கொண்டாடினார்கள். இந்த மெனோரா என்று சொல்லப்படுகிற இந்த குத்து விளக்கு அந்த 7 பண்டிகைகளையும் குறிக்கிறதாக இருக்கிறது. இதுல முதலாவதான பண்டிகை ஸ்தோத்திரம். முதலாவதான ஷார்ப் சரி பண்ணுங்க. ஷார்ப் தேங்க்யூ ஜீசஸ். சரி, இதுல முதலாவதான இந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்திலே பாஸ் ஓவர் என்று சொல்லுகிறோம். இது பஸ்கா பண்டிகை. பழைய ஏற்பாட்டிலே முதலாவது பண்டிகை. இது எகிப்திலே வைத்து முதலாவது நடைபெற்றது. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தபோது ஆண்டவர் அவருக்கு நியமித்தபடி அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை வீட்டின் நிலக்காலிலே அவர்கள் பூசினார்கள். அந்த பஸ்கா ரத்தத்தில் வைத்த அவர்கள் சங்கார தூதனிலிருந்து விடுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டெடுக்கப்பட்டார்கள். நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டு காலத்திலே இது இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை குறிக்கிறது. 7 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையவை. இந்த 7 பண்டிகைகளிலே 4 பண்டிகைகள் ஏற்கனவே நடந்து முடிந்தவை. அடுத்த 3 பண்டிகைகள் இனிமேல் நடக்க வேண்டியவை. இது முதல் 4 பண்டிகைகளும் இயேசுடைய முதலாவது வருகையோடு தொடர்புடையது. அடுத்து இருக்கிற 3 பண்டிகைகளும் இயேசுடைய 2வது வருகையோடு தொடர்புடையது. நான் முதல்ல சொன்னது போல முதல் பண்டிகை பஸ்கா, அது இயேசுடைய பாடு மரணத்தை குறிக்கிறது. 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்டதையும் இயேசுடைய சரீரம் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட்டதையும் இந்த முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது இயேசுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டதையும் அது அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட்டதையும் 2வது பண்டிகை குறிக்கிறது. 3வது பண்டிகை இது முதல் பலன்களின் பண்டிகை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் கொண்டாடினார்கள். இது முதல் பலன்களின் பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த 3 பண்டிகைகளும் அடுத்தடுத்து வருகிற பண்டிகைகள். முதலாவது பஸ்கா பண்டிகை, அடுத்தது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது முதல் பலன் பண்டிகை. 3ம் அடுத்தடுத்து வருகிறது. இந்த 3வது பண்டிகைக்கும் 4வது பண்டிகைக்கும் இடையிலே 50 நாட்கள் இடைவெளி இருக்கிறது. இந்த 3வது பண்டிகையில் இருந்து எண்ண துவங்கி 49 நாள் முடிந்ததற்கு அடுத்த நாள் 7 நாட்களுக்கு பின்பு இந்த பண்டிகை வருகிறது. ஆகவே இதை பெந்தகோஸ்தே பண்டிகை என்று அழைக்கிறோம். தமிழ்ல சொல்லணும்னா 50ஆம் நாள் பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். 50வது நாள் வருகிறது. இந்த பெந்தகோஸ்தே அப்படிங்கிற வார்த்தை கிரேக்கத்திலிருந்து வருகிறது.
முடிப்பது என்று பொருள். அப்ப இந்த பெண்டிகாஸ்ட் அண்ட் பெந்தகோஸ்தே என்பது இந்த முதல் பலனின் பண்டிகையிலிருந்து 50வது நாளிலே வருகிற ஒரு பண்டிகை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாளிலே வருகிற பண்டிகை தான் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த 4 முடிந்த பண்டிகைகள். இனி நடக்க வேண்டிய பண்டிகை அப்படின்னு பார்க்கும்போது சோதரம் எக்கால பண்டிகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். எக்கால பண்டிகை என்பது சோதரம் 5வது பண்டிகை. இது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறிக்கிற ஒரு பண்டிகை. 6வதாக இருக்கிற பண்டிகை பாவ நிவாரண பலிகளின் பண்டிகை அல்லது குற்ற நிவாரண பலிகளினுடைய பண்டிகை என்று சொல்கிறோம். இது இஸ்ரவேலர் மனம் திரும்புவதையும் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மேசியாவை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுவதையும் குறிக்க போற ஒரு பண்டிகை. இது கடைசியாக இருக்கிற பண்டிகை 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. இது கூடார பண்டிகை என்று சொல்கிறோம். சோதரம் இந்த 7 பண்டிகைகள் தான் இஸ்ரவேலர் கொண்டாடுகிற பண்டிகை. அந்த வகையிலே இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. நடுவுல இருக்கிற ஒரு பண்டிகை. எல்லா பண்டிகையும் மையமா இருக்கிறது என்னது? இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. இயேசு கிறிஸ்துவானுடைய முதல் வருகைக்கும் இயேசு கிறிஸ்துவானுடைய 2வது வருகைக்கும் நடுவுல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பண்டிகை தான் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் கொண்டாடப்பட்டது, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் கொண்டாடப்பட்டது. இது முதலாவது பெந்தகோஸ்தே பண்டிகை நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வனாந்தரத்திலே நடந்தது. இங்க யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அந்த முதலாவது பெந்தகோஸ்தே பண்டிகை குறித்து நாம பார்க்க முடியும். எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். சோத்திரம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். சோத்திரம். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். ராமசேசை விட்டு இஸ்ரவேல் எப்ப புறப்பட்டாங்க அப்படின்னா முதலாவது மாதம் 15ஆம் தேதியிலே அவர்கள் புறப்பட்டார்களாம். இங்க வந்து சேர்ந்தது எப்போ? 3வது மாசம் 1ஆம் தேதியில வந்தாங்க. ராமசேசை விட்டு 1ஆம் மாதம் 15ஆம் தேதியில புறப்பட்டு 3வது மாதம் 1ஆம் தேதியிலே இந்த சீனாய் வனாந்தரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இஸ்ரவேலுடைய கால அளவின்படி 30 நாள் என்று பார்க்கிறோம். இந்த முதல் மாதத்திலே ஒரு 15 நாள், 2வது மாதத்திலே 30 நாள், 45 நாள் முடிந்து விட்டது. இங்கே 46வது நாள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். 3வது மாதம் 1ஆம் தேதி 46வது நாள் வந்திருக்கிறார்கள். அடுத்து நீங்க வாசிங்கன்னா ஆண்டவர் மோசேயை மலையிலே வர சொன்னார். மலையில போய் 3 நாள் ஆண்டவரோட கூட இருந்தார். அதன் பின்பு இறங்கி வருகிறார். அப்ப 49 நாட்கள் முடிந்து விட்டது. அவர் வந்து இறங்கி ஜனங்களோட பேசும்போது 49 நாள் முடிந்து விட்டது. அதற்கு அடுத்த நாள் தான் இந்த பண்டிகை வருகிறது, பெந்தகோஸ்தே பண்டிகை. அப்ப சரியாய 50வது நாள், ராமசேசை விட்டு புறப்பட்ட 50வது நாள், முதல் பலனை கொண்டாடி விட்டு அவர் புறப்பட்ட 50வது நாள் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. முதலாவது பெந்தகோஸ்தே பண்டிகை பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறபடி சீனாயின் வனாந்தரத்திலே முதலாவதாய் நடந்தது. சோத்ரம். இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு நிறைய பெயர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது வாரங்களின் பண்டிகை என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த எங்கெல்லாம் வாசிக்கிறோம்னா நீங்க யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே இது வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாரங்களின் பண்டிகை அப்படின்னு ஏன் இந்த வாரங்களின் பண்டிகைன்னு சொல்றாங்கன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள்.
அந்த பன்மையில சொல்றாங்க வீக்ஸ் அப்படின்னு. அப்ப 7 × 7 பன்மை 49 நாள். அதனால இந்த வாரங்களின் பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதோடு கூட இது அறுப்பின் பண்டிகை என்றும் வேதம் சொல்கிறது. அறுவடை திருநாள் அறுப்பின் பண்டிகை என்றும் இது வேதம் சொல்கிறது. ஏன்னா இது ஒரு அறுவடையை துவக்கி வைக்கிற ஒரு பண்டிகை, அறுவடையோடு நெருங்கின தொடர்புடையது. நீங்க வாசிக்கலாம், தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கோதுமையை அறுவடை செய்து அதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அதை 2 அப்பங்களை சுட்டு தேவனுடைய சமூகத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இது அறுவடையோடு தொடர்புடையது. ஆகவே இது அறுவடை பண்டிகை என்றும் சொல்லுகிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, இது முதற் பலன்களை ஆலயத்துக்கு கொண்டு வருகிறபடினாலே இதை முதற் பலன் பண்டிகை என்றும் வேதம் சொல்கிறது. இது முதற் பலன்களின் பண்டிகையும் கூட. சரி, இப்ப பாருங்க, இதை இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தை கிரேக்கத்திலிருந்து வந்ததுன்னு சொல்கிறோம். இதில் எபிரேயத்திலே வாசிக்கும் போது ஷாவோத் என்று சொல்கிறார்கள். ஷாவோத் என்று எபிரேயத்திலே இதை சொல்கிறார்கள். தமிழிலே நம்ம 50வது நாள் பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50ஆம் நாள் பண்டிகை என்று நம்ம சொல்லலாம். சரி, இங்கு அடுத்து நம்ம இதுல இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அப்படின்னு வரும்போது இதுல அடிப்படையாய் நம்ம சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. என்ன அடிப்படையில் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இது இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அப்படின்னு சொன்ன உடனே அதே நினைக்கிறாங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துலதான் அது துவங்கினதாக அநேகர் நினைக்கிறார்கள். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்றதுன்னா, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அப்படின்னு போட்டு அன்னைக்கு நடந்த சம்பவத்தினாலே அது பெந்தகோஸ்தே பண்டிகை அல்ல, ஏற்கனவே பெந்தகோஸ்தே பண்டிகை இருந்தபடினாலே சீசர்கள் கூடி வந்தார்கள். அநேகர் இஸ்ரவேலர்கள் கூடி வந்திருந்தார்கள். நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் விசேஷமாய் ஆண்கள் கண்டிப்பாக ஒரு 3 பண்டிகைக்கு எருசலேமுக்கு வர வேண்டும். அதுல ஒன்று பெந்தகோஸ்தே பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைக்குமே இஸ்ரவேலர் அவர் கண்டிப்பாக வர வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு நிபந்தனை. அதன்படி இன்னைக்கு பெந்தகோஸ்தே பண்டிகைனாலே இஸ்ரவேலர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கூடி வருகிறார்கள். அப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நடந்த பண்டிகை பழைய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தே பண்டிகை தானே, கடைசிக்கு தான் வந்தாங்களே ஒழிய அவர்கள் புதிய காரியத்தை எதிர்பார்த்து வந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய சீசனுக்கு சொல்லியிருந்தாரு, நீங்க பிதாவினாலே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அந்த உன்னதத்துடைய பலன் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு சொல்லியிருந்தார். அப்ப இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தை அவர் ஞாபகத்தில் வைத்து தேவ ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய எருசலேமில் இருக்க சொன்னார். அவர் பழைய ஏற்பாட்டு பெந்தகோஸ்து அன்னைக்கு வருகிறது. பெந்தகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு அனுசரிக்க வேண்டிய காரியங்கள் செய்யும்படிக்கு இஸ்ரவேலர் அன்னைக்கு கூடி வந்தாங்க. ஆனா அதே நேரத்தில் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகம் 19 என்ன நடந்துச்சோ அதே சம்பவம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் அப்படியே நடக்கிறது. அப்ப இங்க 2ஆவதாக இது புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை புதுசா அங்க உருவாகுது. அது குறித்து நம்ம இன்னைக்கு இன்னும் சற்று விரிவாய் நம்ம அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு கால பெந்தகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு நீங்க யாத்ராகம் 19, 20 வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தே பண்டிகை, முதலாவது பெந்தகோஸ்தே பண்டிகையிலே தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். 10 கட்டளையை கொடுத்தார், கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தே அன்றைக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரையே ஊற்றினார். அங்க கற்பனைகளை எழுதி கொடுத்தார், இங்க ஆவியிலேயே தேவன் எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தை கொண்டாடுறவங்க கவனிக்கணும், ஒரு பொருட்சிலையை செஞ்சாங்க. பழைய ஏற்பாட்டு பெந்தகோஸ்து பொருட்சிலையை செய்து ஒரே நாளிலே
3000 பேர் அழிந்து போனாங்க. புதிய ஏற்பாடு பெந்தகோஸ்திலே பின்வாங்கி போன மறுதலித்த பேதுரு பெந்தகோஸ்தினால அனுபவத்தினாலே தேவாவினாலே பலம் கொண்டு அவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசின பின்பு அன்றைக்கு கூடி வந்திருந்தவர்களில் 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கே பழைய ஏற்பாடு பெந்தகோஸ்திலே விக்கிரகத்துக்கு உக்கிரகம் செய்து 3000 பேர் அழிஞ்சு போனாங்க. புதிய ஏற்பாட்டிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், புது வாழ்வுக்குள்ளாய் வந்தார்கள். பெந்தகோஸ்து சொல்றது விளையாட்டு காரியம் இல்லை, கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பெந்தகோஸ்திலே இன்னைக்கு அநேக விக்கிரகங்கள் உருவாகி இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் ஒரு கூட்டம் விக்கிரகம், போதகர்கள் ஒரு கூட்டம் விக்கிரகம், அப்புறம் ஆராதனைன்னு ஒரு கூட்டம் விக்கிரகம். எத்தனையோ ஆட்கள் வேத வசனத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பல விக்கிரகங்களை இயேசுவானவர் கொடுக்க வேண்டிய மகிமையை கருத்து கொடுக்காம மனுஷருக்கு கொடுக்கிறபடினாலே அழிவுதான் உருவாகிறது என்பதை மறந்து விடக்கூடாது. சோத்ரம். பெந்தகோஸ்து அன்னைக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலே அழிவு உண்டாகிறது. ஆனால் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அதே அளவு ஆட்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு பார்க்கலாம். பெந்தகோஸ்தை கவனமாக தியானிக்க வேண்டிய ஒரு டாபிக், புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இது. இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த முதலாவது பெந்தகோஸ்தை குறித்து சொல்லும் போது சோத்ரம், இஸ்ரவேல் ஜனங்கள் இதுல ரொம்ப அதிகமாய் பெருமை கொண்டார்கள் அந்த நாட்களில். நீங்க வாசிங்க, ஒரு வேத பகுதியை வாசிங்க, உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும், 18ஆம் சங்கீதம் 7லிருந்து 15 வரைக்கும் நீங்க வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. 14ஆம் சங்கீதம் 2லிருந்து 6 வரைக்கும், 18ஆம் சங்கீதம் 7லிருந்து 15 வரைக்கும். என்ன சொல்லுதுன்னா வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கு அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். ஸ்தோத்திரம். அது 18ஆம் சங்கீதம் பாத்தீங்கன்னா 18ஆம் சங்கீதம் 7லிருந்து 15 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க கர்த்தர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம், கர்த்தர் உரத்த சத்தமாய் பேசினாராம். அதை உலகத்தார் எல்லாரும் கேட்டாங்க. ஆண்டவர் பேசுகிறார், உன்னதத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சத்தம் காட்டுச்சான். ஆனா இஸ்ரவேலர் மாத்திரம் தான் கீழ்ப்படிஞ்சாங்க. உலகத்தார் எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாங்க, ஆனா கீழ்ப்படிஞ்சது யாருதான்? இஸ்ரவேலர் மாத்திரம் தான். அதனால அவங்க சொல்றாங்க, நாங்க தேவனுடைய சந்ததியா, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஆனா கீழ்ப்படிஞ்சது நாங்க மாத்திரம் தான் அப்படின்னு அவர்கள் பெருமை கொள்கிறார்கள். நீங்க இன்னும் உள்ள போனீங்கன்னா யாத்ராவை 19வது யாத்திரை வாசிக்கும் போது ஆண்டவரிடத்திலே 3 நாள் தங்கி இருந்த மோசே இறங்கி வந்து இஸ்ரவேலருக்கு ஒரு கேள்வி கேட்டார். 8வது வசனத்தை வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 8வது வசனம், யாத்ராகமம் 19:8. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார். அவர் கேட்கிறாரு, ஆண்டவர் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுவீங்களா அப்படின்னு கேட்கிறார். மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கேட்கிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கெல்லாம் நாங்க கீழ்ப்படிவோம் என்று அவங்க சொன்னாங்க. அவங்க பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு ஜனங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானம் என்ன அப்படின்னா,
கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் நாங்க செய்வோம் என்று அவர்கள் தீர்மானித்தார். அப்ப பெந்தெகோஸ்தேனால என்னதான் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்புகிறவர் தான் பெந்தெகோஸ்தேக்காரர். இந்த இடத்துல சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தை இந்த ஜனங்கள் பெறுவதற்கு முன்பாக அவர் கடந்த கால வாழ்க்கையை தெரிந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தவர்கள். எகிப்து தேசத்திலே ஒரு காலத்திலே அடிமையாக இருந்தார். பஸ்கா ஆட்டுக்குடி யுத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் முதல் பலன் பண்டிகையும் கொண்டாடி தேவனுடைய வார்த்தையின்படி எகிப்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் கானானை நோக்கி பயணப்படுகிறார்கள். இந்த வழியில தான் இந்த பெந்தெகோஸ்தே நடந்தது. அப்ப இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் வேணும்னா முதல்ல அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சாத்தானுடைய கண்ணிகளுக்கு விடுதலையாகி ஆண்டவருடைய மரணத்தையும் அடக்கப்படுதலையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்து தேவன் சொல்லியிருக்கிற கானான் பயணம் அல்லது பரலோக பயணத்தை நோக்கி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம். நீங்க இன்னும் மனம் திரும்பல, பாவம் மன்னிக்கப்படல, இன்னும் எகிப்துங்கிற சாத்தானுடைய அடிமைத்தனத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் அந்நியபாஷை பேசுறேன், நான் தீர்க்க தரிசனம்னு சொன்னா இது எல்லாமே வீண் என்பதை மறந்து கூடாது. இதெல்லாம் வீண், ஏமாற்று வேலை. உண்மையான பெந்தெகோஸ்தே பண்டிகை யாருக்கு தான் வந்துச்சு? எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு, எகிப்தை விட்டு வெளியேறவர்களுக்கு தான் இந்த பெந்தெகோஸ்தே அனுபவமே ஒழிய எகிப்துக்குள்ள இருந்துகிட்டே பெந்தெகோஸ்தே கிடையாது. எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பெந்தெகோஸ்தே பண்டிகை கிடையாது. அங்கே இருந்து பஸ்கா ஆட்டுக்குடியினால மீட்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோமா? தேவாட்டு குட்டியான ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோமா? அப்படி பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நம்ம பழைய பாவ வாழ்க்கையை, அடிமை வாழ்க்கையை விட்டு அங்கிருந்து வெளியே இருக்கோமான்னு பாருங்க. நீங்க அநேகர் என்ன சொல்றாங்க, நாங்க இருக்கிற இடத்துலயே இருக்கிறோம், இங்க இருந்துகிட்டே அபிஷேகம் பெறுகிறோம், இங்க இருந்துகிட்டே நாங்க வரம் பெறுகிறோம், எங்க இருந்துகிட்டே நாங்க பரலோகம் பெறுகிறோம் நம்ம சொல்றோம். ஆனா எழுத்தின்படி எகிப்திலே இருக்கிற வரைக்கும் அங்க பெந்தெகோஸ்தே பண்டிகை கிடையாது. எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்களுக்கு, கானானை நோக்கி பயணப்படுவதற்கு தான் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுது? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, அடுத்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். யாருடைய அடிமைத்தனத்திலிருந்து? எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு, பழைய ஏற்பாடானால் 10 கட்டளை, புதிய ஏற்பாடானால் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட சபை, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு இவர்கள் கீழ்ப்படிய துவங்குகிறார்கள். அங்கே பெந்தெகோஸ்தே பண்டிகை பழைய ஏற்பாடு காலத்தில் நடக்கும் போது அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க தேவன் சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிவோம். அங்க கீழ்ப்படியலன்னா தண்டனையே கிடைச்சது எங்க எகிப்துல. ஆனா இங்கே சுவாதனத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். ஆனா ஆவியானவராலே தேவனுடைய வார்த்தையினாலே கடைபிடிக்கப்படும்படி இவர்களுக்கு இந்த புதிய ஏற்பாட்டு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, எகிப்திலே இருக்கும் போது பஸ்காவுடைய விடுதலை ஆக்கிச்சு. எதுல இருந்து விடுதலை ஆக்கிச்சு? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிச்சு. அன்னைக்கு இவங்க கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இல்லாம இருந்தாங்க. சொன்ன கட்டளையிட்ட சகலத்தை அவன் கீழ்ப்படிய வேண்டியதா இருந்தது. பார்வோனுக்கும் அன்னைக்கு இருந்த அதிகாரம் இருக்கும்.
ஆவாட்டுகள் நிமித்தம் அவர் கூக்குகளிட வேண்டியதாக இருந்தது. ஆனால் பெந்தெகோஸ்து நாள் அன்றைக்கு அவர் சந்தோஷப்பட வேண்டியதாக இருந்தது. தேவன் அவரை விடுவித்தார். தேவன் அவருக்கு புதிய கட்டளைகளை கொடுத்தார். தேவன் புதிய தாளங்களை, வரங்களை, கிருபைகளை கொடுத்தார். கர்த்தர் அவருக்கு புதிய ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் நடத்த ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய வித்தியாசம், பெரிய வித்தியாசம். அப்போ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வைக்கிறது இந்த பெந்தகோஸ்தே என்பதை மறந்து விடக்கூடாது. அடுத்ததுல கவனிச்சீங்கன்னா இந்த பெந்தகோஸ்தே காரியத்துல சோத்திரம், இந்த புதிய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தே காரியத்தை நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அப்படியே அந்த யாத்ரா 19 என்ன நடந்துச்சோ அது அப்படியே இங்க நடக்கிறது. ஒரு வித்தியாசமும் கிடையாது. அங்க நடந்த சம்பவங்கள் அப்படியே இங்க நடக்கிறது. எல்லாமே இயற்கைக்கு மேலானது. இடி முழக்கம் போல சத்தம் கேட்குது. அங்கே மலையில புகையா இருக்கிறது, அக்கினிமயமாய் காணப்படுகிறது. இடி முழக்கம் போல சத்தம் உண்டாச்சு. அதே போல இங்கேயும் அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டது. தேவனுடைய சத்தம் அங்கே உண்டாகுது. புதிய ஏற்பாடு பெந்தெகோஸ்தே, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இந்த நாட்களே நடந்தது. ஆனால் இந்த 2 பெந்தெகோஸ்துக்கு இடையிலே நூற்றுக்கணக்கான பெந்தெகோஸ்து பண்டிகைகள் நடந்துச்சு. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்துக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு இடையில நூற்றுக்கணக்கான பெந்தெகோஸ்து பண்டிகைகள் நடந்திருக்கிறது. ஆனால் எல்லா பெந்தெகோஸ்து பண்டிகைகளையும் இப்படி நடந்துச்சுன்னு பைபிள்ல சொன்னாங்க. அதனால பெந்தெகோஸ்தே அப்படின்னு சொன்ன உடனே மேகம் காணப்படணும், புகை காணப்படணும், அக்கினிமயமான நாவல் காணப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கும். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். எப்ப செஞ்சார்? துவக்கி வைக்கும் போது செஞ்சார். முதலாவது பெந்தெகோஸ்தேலே, பழைய ஏற்பாட்டு முதலாவது பெந்தெகோஸ்தேலே யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்திலே செஞ்சார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே முதலாவது பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு ஆண்டவர் அதை செஞ்சார். ஆனா ரெண்டுக்கு இடையிலே 11 பெந்தெகோஸ்தே பண்டிகை நடந்திருக்கிறது. எல்லா பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்னைக்கும் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. என்ன போச்சு? பெந்தெகோஸ்தேனாலே ஆடணும், பாடணும், குதிக்கணும், எதையாவது கணம் முடிக்க சொல்லணும், தப்பான ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கிறது. வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நிச்சயமாய் தேவன் நமக்கு செய்கிறவர். ஆனா எல்லா நேரத்திலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. தேவை ஏற்படும் போது தேவன் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடும் போது இது நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. சரியா? ரைட். அடுத்த நம்ம இந்த பண்டிகையை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையிலே, பழைய ஏற்பாட்டு பெந்தெகோஸ்தே பண்டிகையிலே ஆண்டவர் ஒரு நிபந்தனையை விதிச்சார். என்ன நிபந்தனை விதிச்சார்னா, மோசேட்டு சொல்லி மோசே மக்கள்கிட்ட சொல்றார், சரி நாளைக்கு தேவன் இறங்கி வர போகிறார், நாளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகிறது. நீங்க நாளைக்கு அந்த அதிசயங்கள் அற்புதங்களா நீங்க பார்க்கணும்னா இன்னைக்கு உங்களை சுத்திகரிச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்ப பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ள கடந்து வரணும்னா முதல்ல சுத்திகரிப்பு அவசியம். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாம, சுத்திகரிப்பு இல்லாம பெந்தெகோஸ்தே அனுபவத்தை பெற முடியாது. எப்படி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான் கேட்டா நான் பெந்தெகோஸ்தே அப்படிங்கிறான். எல்லா ஏமாற்றும், எல்லா பொய் புரட்டு தந்திரங்கள், குறி சொல்லுதல்கள், சாதகம் பார்த்தல் எல்லாமே எங்க நடக்குது? பெந்தெகோஸ்தேங்கிறான். கொலவு செஞ்சுட்டு அதான் கவனி. 4 நட்சத்திரம் பார்க்கிறவன், தேய்வரை வளர்புரை பார்க்கிறவன், பௌர்ணமி அம்மாவை பார்த்து காரியங்கள் செய்கிற ஆட்கள் எல்லாம் கிறிஸ்தவனே கிடையாது முதல்ல. சோத்திரம். அப்புறம் எங்க பெந்தெகோஸ்தே ஆகுது? அதான் கவனி. சரி, இதுல கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா,
இந்த பழைய ஏற்பாடு பெந்தெகோஸ்து அன்றைக்கு தேவன் 10 கற்பனை கொடுத்தாருன்னு சொல்றோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவ ஆவியான அபிஷேகத்தை ஊற்றினா அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு சபை அங்கதான் உருவாக்குறது. மோசே ஒரு சபை நடத்திட்டு வந்தார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு சபை பல லட்சம் மக்களோடு எகிப்து விட்டு புறப்பட்டு கானானை நோக்கி பயணப்பட்டது. அது ஒரு சபை. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபை உருவான ஒரு நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட புதிய ஏற்பாட்டு பெந்தெகோஸ்து நாள். அப்ப சபை உருவானது என்னைதான்? பெந்தெகோஸ்து நாள். அப்ப தேவ ஆவியானவருடைய அனுக்கிரகம் இல்லாம சபை கூடி வர முடியாது. அப்ப சபை உருவாக வேண்டுமானால், சபை கூடி வர வேண்டுமானால் ஆவியானுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. நீங்க லாக்டவுன்ல இருக்கிறோம், சபைகள்லாம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஜூன் 8ஆம் தேதி சபை திறக்கும்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நாளும் கூட்டப்பட்டிருந்தா என்ன அர்த்தம்? நம்முடைய சபையில, நம்ம சபை பத்திரங்கள உலகமெல்லாம் இருக்கிற சபையில தேவ ஆவியானவருக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர் செயல்பட அனுமதிக்கவில்லை. வேதத்திலே சொல்லப்பட்டபடி தேவ ஆவியானவர் சுதந்திரமாய் செயல்படுவதற்கு நம்முடைய சபைகளிலே நமக்கு இடம் கொடுக்காம சபை கட்டுப்பாடுகள், சபை ஒழுங்குகள், மனுஷனுடைய பலவிதமான திட்டங்கள், ஒழுங்குகள் கொண்டு வந்து ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. இதனாலதான் சபைகளை நடத்த முடியவில்லை. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. அடுத்து இந்த புதிய ஏற்பாட்டு பெந்தெகோஸ்தைக்கும் பழைய ஏற்பாட்டு பெந்தெகோஸ்தைக்கும் அப்படியே டிட்டோவா அநேக ஒற்றுமைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொன்றாய் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ஸ்தோத்திரம் பெந்தெகோஸ்தையிலே முக்கியமாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்க லேவியராகமத்திலே சரியா மற்ற காரியங்கள் நீங்க படிக்க முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நீங்க இதை வாசிக்கலாம். அவசியமாய் தோன்றிய சில முக்கியமான காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும் என்று அவர்களுக்கு புத்திமதி சொல்லப்பட்டது, ஆலோசனை சொல்லப்பட்டது. ஒவ்வொரு பண்டிகை எப்படி கொண்டாடணும், நம்ம அது பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்னைக்கும் அது தெளிவாகவே நம்ம பார்த்தோம். இந்த பண்டிகை, இந்த முதற் பலன் பண்டிகையிலிருந்து எண்ண துவங்கி 49 நாள் முடிந்த பின்பு 50வது பண்டிகை கொண்டாட வேண்டும் சொன்னோம். இதுல என்ன நடக்குது? அது பின்பு அதாவது வனாந்திரத்திலே முதலாவது பெந்தெகோஸ்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே பெந்தெகோஸ்து. இப்ப எப்படி அனுஷ்டிக்கணும் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. எப்படி போதிக்கப்பட்டுச்சுன்னா, இந்த பஸ்காவை அவர்கள் வார்கோதுமையை அறுவடை செய்வார்கள். அந்த வார்கோதுமையை அறுத்து கொண்டு வந்து முதல் நாளை அறுத்து அதை தேவ சமூகத்தில் வைத்து அதை 3வது நாள் அசைவாட்டுவார்கள். இந்த வார்கோதுமையை அசைவாட்டின அந்த முதல் பலன் பண்டிகையிலிருந்து அவங்க எண்ணெய் துவங்குவாங்க. எண்ணெய் துவங்கி 49வது நாள் முடிந்த பின்பு 50வது நாளிலே கோதுமை அறுவடையை துவக்குவார்கள். கவனிக்கணும். இங்க முதல்ல என்ன அறுவடை துவக்குறாங்க? வார்கோதுமை, பார்லி ஹார்வெஸ்ட், பார்லி அறுவடையை துவக்குவார்கள். முதல்ல இந்த பார்லி அறுவடை, வார்கோதுமை அறுவடை செய்து அதை தேவ சமூகத்திலே கட்டாக வைத்து அதை அசைவாட்டின பின்பு 49 நாள் எண்ணி 50வது நாளிலே பெந்தெகோஸ்து வரும். இதே மாதிரி தான் முதல் நாளில் இயேசு மரிக்கிறார், அவர் கடலிலே வைக்கப்படுகிறார், 3வது நாளில் உயிர்த்தெழுகிறார். அதிலிருந்து எண்ணி 49 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு 50வது நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இந்த பெந்தெகோஸ்து வருகிறது. இது புதிய ஏற்பாட்டு பெந்தெகோஸ்துல 2 காரியங்களை யோசிக்கணும். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் அவர் அநேகருக்கு தரிசனமானார். தம்மை உயிரோடு இருப்பவராக அவர் அநேகருக்கு தம்மை காட்டினார். 40 நாள் இயேசுவானவர்
தாம் உயிர்த்தெழுந்தவர் என்பதை காட்டினார், அநேகருக்கு வெளிப்பட்டார். அதன் பின்பு இஸ்ரவேலர் 12 அப்போஸ்தலர்களும் ஆண்டவருடைய கட்டளையின்படி 10 நாட்கள் காத்திருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் எல்லாருக்கும் தரிசனமானார், தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதன் பின்பு தேவ கட்டளையை பெற்ற அப்போஸ்தலர்கள் 10 நாட்கள் காத்திருக்கிறார்கள். இயேசு தம்மை வெளிப்படுத்தினதும் சீஷர்களுடைய காத்திருப்பும் சேர்ந்துதான் பெந்தெகோஸ்தே வந்ததுக்கு காரணமா இருந்தது. அப்ப இன்னைக்கு பெந்தெகோஸ்தே வேணுமா? உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமையை நீங்களும் நானும் காத்திருந்து வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறோம். ஆண்டவர் இல்லாம, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லாம, அவர் தம்மை வெளிப்படுத்தாம பெந்தெகோஸ்தே இல்லை. நீங்கள் நானும் வார்த்தை கீழ்ப்படியாம, நீங்கள் நானும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி காத்திருக்காம பெந்தெகோஸ்தே அனுபவம் இல்லை. என்ன பெந்தெகோஸ்தே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? யாரோ ஒருத்தர் வருவார், பழைய ஆட்கள்னா ஜிப்பா போட்டிருப்பாங்க, வேஷ்டி கட்டிருப்பாங்க. இன்னைக்குன்னா இந்த பைத்தியக்கார மாதிரி பேண்ட் ஷர்ட்டை கிழிச்சு விட்டுக்கிட்டு, டிஷர்ட்டை கிழிச்சு விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வருவான். வந்து ஆறு தலையில கையை வச்சு எனக்கு யாரும் 2 வார்த்தையை சொன்ன உடனே அபிஷேகம் கிடைச்சிருச்சுங்கிறான், நான் பெந்தெகோஸ்தே ஆகிட்டேங்கிறான். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ கவனிக்கணும். இயேசுடைய உயிர்த்தெழுந்த இயேசுடைய 40 நாள் தரிசனங்களும் அப்போஸ்தலருடைய 10 நாள் காத்திருப்புக்கு பின்புதான் பெந்தெகோஸ்தே அனுபவத்தை அவருக்கு பெற முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஆவியானவர் உங்களையே நடத்தணும்னா, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்கணும்னா, சிறப்புமான ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்டு கிறிஸ்துவண்டை திரும்ப வேண்டுமானால் உண்மையான பெந்தெகோஸ்தே அனுபவம் நமக்கு தேவை. இன்னைக்கு பெந்தெகோஸ்தே அனுபவத்துல இருக்கிறோம்னு சொல்றவங்க வேதத்தின்படி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லணும். இது ஒரு நாடகம், நடிப்பு இல்லை. எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கிற மாதிரி அதுல ஒரு காரியமா இது மாறி போயிருக்கிறது. ஆனா பைபிள் சொல்ற பெந்தெகோஸ்தேக்கும் இன்னைக்கு நாம பார்க்கிற பெந்தெகோஸ்தேன்னு சொல்ற கூட்டத்துக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்து ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே நம்ம சொன்ன திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். பழைய ஏற்பாட்டு பெந்தெகோஸ்தேயிலே தேவன் கட்டளைகளை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு பெந்தெகோஸ்தேயிலே தேவன் ஆவியானவரை கொடுத்தார். அடுத்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, பெந்தெகோஸ்தேக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நெருங்கின தொடர்புடையது. முதல் சொன்னதான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது மோசே வந்து ஜனங்களுக்கு கேட்கிறார். அப்ப ஜனங்களா சொல்றாங்க, எல்லாரும் ஒருமித்த குரல்ல சொன்னாங்க. வாசிங்க 19:8. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஒருத்தர் கூட வெளிப்படல. ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்வோம் என்று ஏகமாய் சொன்னாங்க. கர்த்தர் சொல்லுகிறதையெல்லாம் செய்வோம். அப்ப பெந்தெகோஸ்தே நாளைக்கு நீங்கள் எடுக்க, நானும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன? கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்யும். எனக்கு சாதகமா இருக்கிற மட்டும் நாங்க செய்வோம், எனக்கு சாதகமா இல்லாத செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது. நமக்கு என்ன சாதகமா இருந்தாலும் சாதகம் இல்லாம போனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே நான் அதன்படி செய்வேன் என்று நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டு பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 2:14 வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, நல்லா வார்த்தை கவனிக்கணும். பேசுறது யார் பேசுறா?
இது இந்த பெந்தெகோஸ்துக்கு முன்னாடி அவர் எப்படி பேசினாரு? பயந்து பேசினாரு. இயேசுவை தெரியாதுன்னாரு, சபிச்சாரு, சத்தியம் பண்ணாரு. ஆனா இப்ப எப்படி பேசுறாரா? முதல்ல என்ன சொன்னாரு? அவங்களை யாருமே தெரியாதுன்னாரு. இப்ப அவங்க கூட தான் நிக்கிறாரு. அந்த 11 பேரோட நின்றுக்கிட்டு இப்ப எப்படி பேசினாரா? உரத்த சத்தமாய். பெந்தெகோஸ்துனால கொஞ்சம் சத்தம் கூடும். எப்ப கூடும்? தேவ ஆவியானவருடைய நடத்துதல்படி அது கூடுது. வாசிக்க. உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசமுடைய ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பாருங்க என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அடுத்த வசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கார். பழைய பாட்டு வசனங்களையும் இயேசுவின் வாழ்க்கையை அவர் பேசுகிறார். அப்போ பெந்தெகோஸ்தே அப்படின்னால என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு பேர் தான் என்னது? பெந்தெகோஸ்தே. அப்ப இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. இன்னைக்கு பெந்தெகோஸ்தே பண்டிகையை உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற மனுஷனுடைய ஞானத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? சோத்திரம். அப்பா அந்த விஷயத்துக்கு போகாத. அங்க போனா நிறைய கண்டிஷன் போடுறாங்க. அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுங்கிறாங்க. இங்க போ, இங்க பெருக்கூட்டம் இருக்கு, திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு. நீ சர்ச்சுக்கு முதல்ல வரலையானே யாருக்கும் தெரியாது. நீ வாட்டுக்கு போலாம், வரலாம், திருவிழா கூட்டத்தில் உட்காரலாம், உன் இஷ்டப்படி இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா நீ சபையில இருக்கியா இல்லையானே போதற்கு தெரியாது. அதான் நமக்கு சாதகம். அதனால இந்த பெரிய நிறைய பேர் வர்ற இடத்துக்கு இங்க போவோம். சோத்திரம். நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவங்களுக்கு பேரு தான் பெந்தெகோஸ்தே. பெருங்கூட்டத்தோட இருந்துக்கிட்டு கூட்டத்தோட சேர்ந்து சவுண்டு கொடுத்தவங்களுக்கு பேரு பெந்தெகோஸ்தே கிடையாது. தேவ ஆவியானவர் நடத்துகிறபடி வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியெல்லாம் செய்வார். யார் கீழ்ப்படிகிறாங்களோ அவர்கள் தான் பெந்தெகோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள். நீங்கள் நான் எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறோமா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? பெந்தெகோஸ்தே என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்று பொருள். ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டிலே 10 கற்பனை கொடுக்கப்பட்டது. அப்படின்னா அந்த கற்பனைகளை பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் கை கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எழுதப்பட்ட வேத புத்தகம் கையிலே இருக்கிறது. அவர்களுக்கு எழுதப்பட்ட அந்த 10 கற்பனைகள் கற்பலகை கொடுக்கப்பட்டது. இங்க தேவன் முழு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். தேவ ஆவியானவரை வெளிக்கு சொல்வதற்கு நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அப்ப அவர்களுக்கு எப்படி 10 கட்டளையோ அதே போல நமக்கு வேத புத்தகமும் ஆவியான வேத வசனத்தை கொடுக்கிற விளக்கத்தை கொண்டு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். பெந்தெகோஸ்தே சபைக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, ஃப்ரீ சர்ச் அப்படின்னு. ஃப்ரீ சர்ச்சா, சுயாதீனமான விடுதலையான சபைங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெந்தெகோஸ்தே சபைனா வேத வசனத்துக்கு கீழ்ப்படிகிற சபைன்னு அர்த்தம் ஒழிய ஃப்ரீ சர்ச்னா வசனத்துக்கே கீழ்ப்படியாத சர்ச்சுன்னு அர்த்தம் இல்லை. மனுஷனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத சர்ச்சு. வேற மாதிரி சொன்னோம்னா ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற மனுஷனுடைய சட்டத்திட்டங்களுக்கு தான் நம்ம விலகணுமே ஒழிய பாரம்பரியங்கள் சொல்லிக்கிட்டு சரணாச்சாரங்கள் சொல்லிக்கிட்டு தவறான வழியிலே போய்கொண்டு விட்டு தான் விலகணுமே ஒழிய தேவ ஆவியானவருடைய வார்த்தைக்கும் வேத வசனத்தை விட்டும் ஒருபோதும் விலகக்கூடாது. வேத வசனம் தான் நம்முடைய அளவுகோல். வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப ஃப்ரீ சர்ச் சொல்லிட்டு பெந்தெகோஸ்தே நாங்கள் விடுதலையானவங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு கிருபையை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் சுயாதீனமா இருக்கிறோம் சொல்லி இஷ்டப்படியெல்லாம் வாழ முடியாது. ஸ்தோத்திரம். பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகாதியா. ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார், ஆனா எல்லாம் நமக்கு தகுதியானது அல்ல. என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று வேதத்திலே ஆண்டவர் தெளிவாய் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அடுத்து நம்ம முதலே சொன்ன காரியத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன்.
பெந்தகோஸ்தே என்றால் அறுவடை பண்டிகை. ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். யாத்ராகமம் கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. இது அறுப்பின் பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை. நான் முதல்ல சொன்னதை திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன். வார்கோதுமை அறுவடை செஞ்சு அதில் பஸ்காவுக்கு அசைவாட்டெல்லாம் செஞ்சு பஸ்கா கொண்டாடுறாங்க, அசைவாட்டு காணிக்கை கொண்டு வந்து அசைவாட்டு காணிக்கைலாம் செய்கிறாங்க. அதன் பின்பு எண்ண துவங்கி 40 நாள் கழிச்சு பெந்தகோஸ்தே பண்டிகை வருகிறது. இந்த பார்லி அறுவடை துவங்கி 49 நாள், அதாவது இந்த அசைவாட்டு காணிக்கையிலிருந்து 49 நாள் வரைக்கும் 7 வாரங்கள் வரைக்கும் பார்லி அறுவடை நடக்கும், வார்கோதுமை அறுவடை நடக்கும். இந்த 50வது நாள் வரும்போது 49வது நாள் முடிந்த உடனே பார்லி அறுவடையை நிறுத்தி வச்சிருவாங்க. எல்லாரும் அறுத்து முடிச்சிருக்கணும். அறுத்து முடியலன்னா விட்டுருவாங்க. கிராமங்களில் இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். கிராமங்களில் வயல்வெளிகளிலே பார்த்தீங்கன்னா பொது பாதைலாம் இருக்காது, வரப்புகள்னா நடந்து போகணும். அதனால தண்ணி திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்னோட தொழில் கலக்குவாங்க, ஒன்று போல நட செய்வாங்க. ஏன்னா ஒரு ஆள் நட்டி முடிச்சதுக்கு பிறகு அதுக்கு ஊட இறங்கி ஆட்டையோ மாட்டையோ பத்திட்டு போய் தொழில் கலக்க முடியாது. அதனால வரிசையாக ஒருத்தரா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அறுவடை செய்ய போறேன்ட்டு வண்டியில உள்ள இறக்கி கொண்டு போக முடியாது, இன்னொருத்தங்க அழுக்காம். இதெல்லாம் ஒழுங்கு. இதே மாதிரி அந்த நாட்கள வச்சிருந்தாங்க. வார்கோட நேரத்திலே அறுத்துட்டோம். ஆனா எத்தனை நாள் முடிக்கணும்? அசைவாட்டு நாளைக்கு காட்டு இருந்து 49வது நாளில் வார்கோதுமை அறுவடை முடிந்தது. அப்ப அடுத்து பெந்தகோஸ்தே பண்டிகை என்ன செய்வாங்கன்னா புதுசாக கோதுமை அறுவடையை துவக்குவார்கள். பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு துவங்குறது என்னது? கோதுமை அறுவடை. அன்னைக்கு ஒரு வயல்வெளியை தெரிந்து கொண்டு கோதுமையை புதுசா அறுத்து அந்த கோதுமையை தட்டி அந்த கோதுமையை அப்புறம் மாவாக்கி அந்த கோதுமையில இருந்து 2 அப்பத்தை சுட்டு அதுல புளிப்பை சேர்த்து அந்த 2 அப்பத்தை சுட்டு அது தேவ சமூகத்தில் கொண்டு வந்து தலைக்கு மேல உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆசாரியன் இந்த அப்பத்தை அசைவாட்டி சொல்லுவான், ஆண்டவரே நீர் பூமியிலிருந்து இந்த பலனை கொடுத்தீங்கப்பா, அதுக்காக உனக்கு நன்றின்னு சொல்லுவான். கவனிக்கணும். அப்ப வார்கோதுமை அறுவடையை நிறைவு செய்து கோதுமை அறுவடையை துவக்குகிற நாள் தான் பெந்தகோஸ்தே. பழைய பாட்டில் அதே போல கோதுமை அறுவடை நடந்துட்டே இருக்கும். எதை குறிக்குது அப்படின்னா கோதுமை என்பது புறஜாதிகளையும் வார்கோதுமை என்பது யூதர்களையும் குறிக்கிற ஒரு வார்த்தை. அதே மாதிரி நீங்க புதிர்பாட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 2வது காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள மட்டும்தான் போதிக்கப்பட்டு கொண்டு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலில் இருந்து வெளியே வரவே இல்லை. இஸ்ரவேலுக்கு மட்டும்தான், அந்த வார்கோதுமை என்று அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா முதல் முறையாய் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல தான் உலகமெல்லாம் இருக்கிற ஜனங்கள் அங்கே வந்திருக்கிறார்கள், புறஜாதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் முதல் முறையாய் அறிவிக்கப்படுகிறது. அப்போ வார்கோதுமை அறுவடை யூதர்களுக்கு இஸ்ரவேலுக்கு பிரசங்கிக்கப்பட்டது முடிஞ்சு போய் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க துவங்கின நாள் பெந்தகோஸ்தே நாள். அப்ப இன்னைக்கு பெந்தகோஸ்தேக்காரங்கன்னா யாருன்னா ஏற்கனவே அறிவிச்சவங்களுக்கே அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விடுறா அப்படின்னு விட்டு இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அறிவிக்கிறவங்களுக்கு பேர் தான் யாரு? பெந்தகோஸ்தேக்காரங்க. இன்னைக்கு பெந்தகோஸ்தேன்னு சொல்ற ஆளுக்கு அதையா செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கோவில்பட்டியிலே முதல் முறையாக நாங்கள் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சில பாட்டிமார் வந்தாங்க. அதில் ஒரு பாட்டிய, நம்ம இடத்துல வந்த ஒரு பாட்டிய இன்னொரு சபைக்கு போற ஒரு பாட்டி வந்து கூப்பிட்டுச்சான்.
எங்க சபைக்கு வந்து பாரு. உங்க போதகர் வயசுல சின்னவர், வீட்டுல வச்சு ஜெபத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆனா எங்க போதகரை வந்து பாரு, எம்ஜிஆர் மாதிரி சிகப்பா இருப்பாரு. பெரிய கோயில், எங்க கோயில் அங்க கரண்ட் காத்தாடி இருக்குது, சீம மீன் இருக்குது, இங்க வந்து பாருன்னு கூப்பிட்டுச்சான். அது இந்த பாட்டி வந்து நம்மகிட்ட சொல்லிச்சு, ஐயா இன்னாரு இப்படி சொன்னாங்க அப்படின்னு. புரியுதா? நீ என்ன செய்யறாங்க? பெந்தகோஸ்துன்னு சொல்ற ஆளுக்கு ஒரு சபைக்கு போற ஆளுங்க போய் ஏன் சபைக்கு வந்து பாரு, ஏன் பாட்டு நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், தீர்க்கதரிசனம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி சபைக்கு போறவங்க தான் கூப்பிடுறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதுக்கு பேரு சபை அல்ல, இதுக்கு பேரு பெந்தகோஸ்தே அல்ல. பெந்தகோஸ்தே அனுபவம் உள்ளவன் ஆனால் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா, வேத வசனத்தின்படி செய்யறாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கானே அவன்கிட்ட போய் இயேசுவை சொல்லி அவனை கூப்பிடாம புறஜாதி மத்தியிலே அறிவிக்கிறவன் தான் பெந்தகோஸ்தே. பெந்தகோஸ்தேனா வார்கோதுமை அறுவடையை முடிச்சு வச்சு கோதுமை அறுவடையை துவக்குகிறான். பெந்தகோஸ்தே என்றால் இஸ்ரவேலுக்குள்ளேயே அறிவிக்கப்பட்டு சுவிசேஷத்தை விட்டுவிட்டு புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதை துவங்கின ஒரு நாள் பெந்தகோஸ்தே நாள். நீங்கள் நானே யாரு? பெந்தகோஸ்தா. உண்மையான பெந்தகோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள், உண்மையான தேவ ஆவியானவரை விலகு கொண்டவங்க சொன்னா கர்த்தரை அறியாத ஒரு கூட்டணி உலகத்தில் இருக்கிறது. உலகமெல்லாம் தேவனை அறியாதவர்கள், தேவ வசனத்தை அறியாத ஒரு கூட்டம் இருக்காங்க. அவர்களுக்கு வசனத்தை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை என்னையும் இதுக்கு அழைக்கிறார். ஸ்தோத்திரம். இதுதான் பெந்தகோஸ்தனுடைய மூல உபதேசங்களிலே ஒன்றாக இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல திருமூல அவளை ஞாபகப்படுத்துகிறேன். பெந்தகோஸ்தே உபதேசத்தை நம்புகிறோம், பெந்தகோஸ்தே உபதேச அனுபவங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா வேற சபைக்கு போறவங்களை கூப்பிடாதபடிக்கு கர்த்தரை அறியாத ஜனங்களிடத்துல போய் சொந்த கிறிஸ்துவை குறித்து அறிவித்து அவருடைய ஆண்டவரண்டை நடத்த வேண்டியதாக இருக்கிறோம். அடுத்து இந்த பெந்தகோஸ்தேக்கு என்ன செய்வாங்கன்னா முதற் பலன் பண்டிகை ஒரு பேர் இருக்கிறது. இது எபிரேயத்துல பிக்கூரிம் சொல்றாங்க. பிக்கூரிம் அப்படின்னா முதற் பலனுடைய பண்டிகை. அன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, சோத்ரம் அறுவடை செய்யறதுல முதல் பலனை ஆண்டவர் கொண்டு வர்றாங்க. கோதுமையில முதல் பலனை கொண்டு வந்தாங்க, அது அப்ப செய்வதற்கு. இதே மாதிரி எல்லா காரியத்திலையும் முதல் பலனை ஆண்டவர் கொண்டு வருவாங்க. அதான் பெந்தகோஸ்தே. உதாரணமா வாழை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழையில எந்த தார் முதல்ல போட்டிருக்கோ அதை போய் பார்த்து இதுதான் முதல் தார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுல பட்டு துணியை அதில் சுற்றி வைப்பார்கள். பெந்தகோஸ்தே நாள் வரும்போது அதை வெட்டி, பட்டு துணி கட்டி இருக்கிற அந்த இதை வெட்டி மாட்டு வண்டியில மாட்டுக்கு கொம்புகளா சாயம் பூசி, நம்ம ஊர்ல மாதிரி பொங்கல் கொண்டாடுற மாதிரி சலங்கையெல்லாம் போட்டு அது விசேஷமா வண்டி அலங்காரம் பண்ணி இந்த வாழைத்தாரை தூக்கி வச்சுட்டு ஆலயத்துக்கு கொண்டு வந்து இந்த முதல் பலனை சேர்க்கிறனால் இந்த முதல் பலன் பண்டிகையா இருக்கிற பெந்தகோஸ்தே பண்டிகை. அப்ப முதல் பலனெல்லாம் யாருக்கு? ஆண்டவருக்கு. சோத்திரம். நம்மள எந்த தாளந்து திறமை எது விசேஷமா இருக்கிறதோ, எது முதல் பலனா இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவருக்கு என்று பயன்பட வேண்டும், பயன்பட வேண்டும். நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்மளோட கடைசி தான் கத்து. சில இடத்துல பார்ப்போம், ஐயா என் மான ஊழியத்துக்கு கூட்டு போங்க அப்படின்பாங்க. அவன் என்ன செய்யறான்? 10ஆம் கிளாஸ் 10 வருஷம் எழுதுனா பாஸ் பண்ணவே முடியல, அதெல்லாம் எங்க கூட்டு போங்க? பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்க, அல்லது ஊழியத்துக்கு கூட்டு போங்க. சுதந்திரம். நசல் கொண்டது நொறுக்கு கொண்டது ஆண்டவருக்கு தேவையில்லை. கவனிக்கிறீங்களா? தரமானது கர்த்தருக்கு தேவை. சோத்திரம். முதல் பலன் கர்த்தருக்கு தேவை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் விசேஷமானவர். சோத்திரம். பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா, ஊழியத்துக்கு ட்ரைனிங் கொடுங்க. சோத்திரம். ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்குறாங்களா, அங்க ஊழியம் செய்ய அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சோத்திரம். எல்லா இடங்களிலையும் நம்முடைய தாளந்துகளை திறமைகளை பயன்படுத்தி கிறிஸ்துவின் நற்செய்தியை, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்களாய் நீங்கள் நான் இருக்கிறோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது முதல் பலனுடைய பண்டிகை. சோத்திரம். அடுத்ததாக இந்த 2 அப்பங்களை செய்வார்கள் சொன்னோம்.
இந்த அப்பங்களை எப்படி செய்வாங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்னது போல ஒரு சின்ன வயலை தெரிந்து கொண்டு அதில் கோதுமையை அறுத்து அதை காய போட்டு அதில் மாவாக்கி அதில் 2 அப்பங்களை செய்கிறார்கள். அதிலே அவர்கள் புளிப்பை சேர்க்கிறார்கள். எல்லாம் கவனிக்கணும். பஸ்கா பண்டிகை அன்னைக்கு செய்கிற அப்பத்திலே புளிப்பு இருக்கக்கூடாது. பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு செய்கிற அப்பத்திலே என்ன செய்யணுமா? புளிப்பை சேர்க்கணும். ஏன்னா பஸ்கா அன்னைக்கு அங்கே பிக்கப்படுகிற அந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை குறிக்கிறது. இயேசு பாவம் இல்லாதவர். முன்னாடி நம்ம தியானிச்சிருக்கிறோம், புளிப்புங்கிறது பாவத்தை குறிக்கிறது. அப்ப அந்த பஸ்கா அன்னைக்கு பிக்கப்படுகிற அப்பத்துல ஏன் புளிப்பு சேர்க்கிறது இல்லைன்னா அது இயேசு பாவம் இல்லாதவர் என்பதை குறிக்கிறது. பெந்தெகோஸ்தே அப்பத்துல ஏன் புளிப்பை சேர்க்கணும் அப்படின்னா இது பூமியினுடைய விளைச்சலை குறிக்கிறது. அந்த பூமியிலே விளைகிறது, இது குறைவுள்ளது. அதனால அதுல புளிப்பை சேர்க்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு பெந்தெகோஸ்தேல அநேக ஆண்டுகள் வந்தாங்க. ஆனா எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை தவிர பூரணர் ஒருவருமே இல்லை. அப்ப பெந்தெகோஸ்தேனால என்ன அர்த்தம்? குறைவுள்ளவங்க மனிதர்கள். அப்ப இவங்களை கொண்டு வந்து ஆண்டவரே இவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ள வருவது காரணம் நீங்க தான்ப்பா. ஆவியானவரே உம்மால் தான் நாங்கள் தேவனுக்கு உம்முக்குள்ள வந்திருக்கிறோம், ரட்சிக்க வந்திருக்கிறோம், ரட்சிப்புள்ள வந்திருக்கிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஒரு நாள் தான் இது. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? பூமியிலே இருக்கிற எல்லாமே குறை உள்ளது. விசுவாசியா இருந்தாலும் போதகராக இருந்தாலும் தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்வர்களா இருந்தாலும் கர்த்தரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ எல்லாருக்குள்ளே குறைவு இருக்கிறது. பரிபூரணத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப பெந்தெகோஸ்தேனாலே நம்ம யார்தான்? அப்ப 2 அப்பமும் எதை குறிக்கிறது? நம்மளாம் குறைவு உள்ளவர்கள் என்பதை குறிக்கிறது. பெந்தெகோஸ்தே பரிசுத்தவான்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்ட உடனே நம்ம யாரும் நினைச்சிட்டு இருக்காங்க? பரிசுத்தவான்கள். பெந்தெகோஸ்தே பரிசுத்தவான்மையா? கிடையாது. பெந்தெகோஸ்தே குறைவுள்ளவர்கள் என்று அர்த்தம். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு எது இருக்குது? குறைச்சல் இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய பாவங்களை நம்முடைய குறைவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒருத்தர் தான் பரிபூரணர், மற்ற எல்லாரும் குறைவுள்ளவர்கள். ஆனா அதே நேரத்துல இந்த அப்பம் சுடப்படணும்னா இந்த கோதுமை மாவாய் அரைக்கப்பட வேண்டும். நமக்கு தெரியும்ல, அப்போ எப்படிதான் சொல்லுவோம்? கோதுமை நல்லா அரைப்போம், ஒன்னோட அரைப்போம். இது எந்த கோதுமை பெரிய கோதுமை, எந்த கோதுமை சின்ன கோதுமைன்னு தெரியாது. இது எந்த கதிரில் இருந்து வந்துச்சுன்னு தெரியாது. நல்லா அதை புடைச்சு காய போட்டு அதை மாவாக்கி அதுக்கு பிறகுதான் அப்பமாய் சுடப்படும். அந்த அப்பம் தான் தேவ சமூகத்துக்கு வருது. இன்னைக்கு பெந்தெகோஸ்தே எப்படி இருக்குது? நான் தெற்கத்தி பெந்தெகோஸ்தே, வடக்கத்தி பெந்தெகோஸ்தே, அந்த சாதி இந்த சாதி, படிச்சது படிக்காதது, அவன் திருவிருந்து எடுத்தான் நான் எடுக்க மாட்டேன், அவர் கொடுத்தார் நான் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் நீங்க எங்க இருக்கு? பெந்தெகோஸ்தே இருக்கு, வெளியே சொல்ல மாட்டாங்க. கவனம். தன் உருவம் மறைக்கப்பட்டு சுயத்தை இழந்து எல்லாரோடும் 2 கலந்து சுய அடையாளம் இல்லாம கிறிஸ்துவுக்கு முன்னால் உயர்த்தப்படுகிற அப்பமாய் மாற்றப்படுகிறவர் தான் பெந்தெகோஸ்தே. சோத்திரம். நம்ம பிரிச்சு அடையாளம் காட்டக்கூடாது. நான் இவன் பேசக்கூடாது. நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப பெந்தெகோஸ்தே என்றால் அங்க சாதியோ பணமோ உயர்வோ தாழ்வோ எந்த வித்தியாசமும் இல்லாம 2 கலந்ததுக்கு பேர் தான் பெந்தெகோஸ்தே. நீங்க பெந்தெகோஸ்தே தான் கேட்காம். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும்னா என்ன வரணும், என்ன ஜாதி, என்ன படிப்பு, என்ன அது இது எல்லாம் உலகத்தான விட மோசம். ஒரு ஊர்ல சொன்னாங்க, எந்த ஊர்ல இந்த மதத்துக்காரங்க ஜாதி பார்க்காம கொடுத்துருவாங்கயா, கிறிஸ்தவங்க மட்டும்தான் ஜாதி பார்ப்பாங்க. எப்படி இருக்கு? சோத்திரம். இது பேர் என்னது? பெந்தெகோஸ்தே. நாசமா போகும். அவனி எப்படி சொல்றாரு? வேதத்தின்படி இல்லாத எதுவும், உலகத்திற்கு ஒத்துப்போவது எல்லாமும், சாத்தானுக்கு அடிமையாக
சரித்திரம் கிடையாது. சோத்திரம். பெந்தகோஸ்து என்றால் ரெண்டரை கலந்த வேறுபாடு இல்லாத ஒரு கூட்டம். அடுத்து இந்த பெந்தகோஸ்து முதலே நம்ம பார்த்தோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சந்திக்கிறவர்கள் சொல்லுவாங்க. இப்போ கொரோனா காலத்துல எப்படி தப்பிக்க போறீங்க, வேலை இல்லாம எப்படி வாழ போறீங்க, சோத்திரம், இவங்களை நம்பி என்ன செய்ய முடியும் சொல்லுவோம். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. சீனாய் மலையில இறங்கி வந்தது போல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்தது போல தேவன் கிரியை செய்வார். இந்த வியாதி வந்திருக்கியா, நீ தப்பவே முடியாதுன்னு சொல்லுவான். உண்மையான பெந்தகோஸ்து அனுபவத்திற்கு சொல்லுவாங்க, தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, வேத வசனம் எனக்குள்ள இருக்கிறது, கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது, சோத்திரம், அவர் என்னை சுகமாக்குவார், என்னை விடுவித்தாலும் சரி விடுவியாமல் போனாலும் சரி நான் கர்த்தரை தான் சேவிப்பேன் அப்படின்னு வைராக்கியம் அளிக்கிறது தான் இந்த கூட்டம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்கிறவர்கள் இந்த பெந்தகோஸ்தைக்காரர்கள், சோத்திரம். அது மாத்திரமல்ல, 2 பெந்தகோஸ்து நீங்க பார்த்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, அங்கே ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்போ 2ஆம் அதிகாரத்திலே ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். அங்கே அவர்கள் எல்லாரும் ஏகமாய் ஒரே வார்த்தையில சொன்னாங்க. பெந்தகோஸ்துனா என்ன இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, எப்பா அது போதும் என்ன சொல்றாரு அத்தனை எல்லாம் கேட்பாங்க. பெந்தகோஸ்துனால என்னதுதான் போதும், கோடு கீச்சிட்டாருன்னா தாண்ட மாட்டாங்களே. ஆமாயா, அதுக்கு பேர் தான் ஒற்றுமை, ஒரு மனம். ஒற்றுமை ஒரு மனம் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, பெந்தகோஸ்து கமிட்டின்னு ஒண்ணு வச்சிருக்கு. இவன் ஒண்ணு சொல்றான், அவன் ஒண்ணு சொல்றான், இவன் ஒண்ணு சொல்றான், கடைசிக்கு என்ன செய்ய நினைச்சுமோ அதை செய்யவே முடியாது. சோத்திரம். அதுக்கு பேருக்கு பெந்தகோஸ்து இல்லையா. பெந்தகோஸ்து என்றால் ஒற்றுமை இருக்கும், அந்த ஒரு மனம் இருக்கும். இந்த பெந்தகோஸ்துல மிக விசேஷமான ஒன்று என்னன்னா, சாட்சியா இருக்கிற ஒரு பேர் தான் பெந்தகோஸ்து. ஏன் கர்த்தர் எதுக்காக அவர்கள் அபிஷேகத்தை கொடுத்தார், ஏன் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வந்துச்சு, உலகம் எல்லாம் சாட்சியா இருப்பதற்காக. பெந்தகோஸ்துக்காரங்கன்னா மற்றவங்களுக்கு முன்னால நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கையில் இருந்து தன்னை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இயேசுவை சந்தித்தவனுக்கும் இயேசுவை சந்திக்காதவனுக்கும் இந்த வித்தியாசத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். சாட்சி உள்ள வாழ்க்கை எனக்கு தேவை. கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அந்த சாட்சியாய் நீங்கள் நானும் மாற வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நீங்கள் நானும் கை கொள்ள வேண்டிய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. பழைய ஏற்பாடு பெந்தகோஸ்துக்கு தேவன் கற்பனைகளை கொடுத்தார், 10 கட்டளையை கொடுத்தார். புதிய ஏற்பாடு பெந்தகோஸ்துல சபையை கொடுத்திருக்கிறார், வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், தேவ ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதன்படி நீங்கள் நானும் வாழ வேண்டும். இந்த பெந்தகோஸ்து என்றால் ஒரு உடன்படிக்கையின் பிள்ளைகள், வேதாகமத்தினுடைய பிள்ளைகள், ஆவியாருடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள், தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கை ஒன்றையும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது பெந்தகோஸ்து அன்னைக்கு மோசே சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சொல்றார், ஆண்டவர் மலை மேல இறங்கி வரும்போது நீங்க யாரும் மலை பக்கத்துல வந்துடக்கூடாது, நீங்களோ உங்கள் ஆடு மாடுகளோ இந்த எல்லையை கடந்து மலைக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்க. தேவனுடைய மகிமை, அந்த அக்கிரமமான மேல கூட்டம் புகை, அந்த இடி வழக்கமா சத்தம் கேட்கும் போது நீ மலைக்கு பக்கத்துல வரக்கூடாது. நமக்கு ஒரு எல்லையை தேவன் வைத்திருக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தை பற்றி ஜனங்கள், தேவ ஆவியினாலே நடத்தப்படுறவங்கன்னு சொல்றவங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறவங்க ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லையை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அனைவரும் என்ன செய்யறாங்க, மலைக்கு பக்கத்துல போயிடுறாங்க. தேவ சமூகத்திலே தேவனுக்கு இருக்க வேண்டிய மகிமையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை இவங்க எடுத்துக்கொள்வாங்க. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, நான் எவ்வளவு திறமையான தெரியுமா, எனக்கு வரவு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் நானும் எடுத்தால், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், எல்லையை கடக்கிறோம்னு அர்த்தம். அப்படி எல்லைகளை கடந்தோமையானால் கண்டிப்பாக அடிபடும். அது கிருபையின் காலமா இருந்தாலும் சரிதான், அது பழைய ஏற்பாட்டு காலமா இருந்தாலும் சரிதான், தேவன் தம்முடைய மகிமையை வேற ஒருவனுக்கு கூட. சோதரம், நீங்க என்ன நடக்குது,
உலகத்திலேயே தலக்கணம் பிடிச்சவன் பெருமைக்குரியவன் யாரா அப்படின்னா பெரும்பாலும் பெந்தகோஸ்து தான். யார் தெரியுமா? நடக்கும் போதே தலை வந்து கவனிங்க. விளைஞ்ச கதிர் எப்பயுமே எப்படித்தான் இருக்கும்? தலை தாழ்த்தி போட்டுதான் நிறைவோடாமல் தரவே தரல. பாருங்க, நல்ல பசுத்தவான்கள் அநேக பெந்தகோஸ்து போதவர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, அநேக தேவனுடைய மனுஷர்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்களை பார்த்தாலே நம்ம தோத்திரம் செலுத்தோம். அவனுடைய தாழ்மையும் எளிமையும் அவன் வாழ்க்கையில அந்த முதிர்ச்சியை காட்டுகிறது. பெந்தகோஸ்தக்காரங்க சொன்னா எப்படி இருக்கணும்? எளிமை தேவை, எல்லைகளை கடந்து போகக்கூடாது, தேவனை மாத்திரம் உயர்த்த வேண்டுமே இல்லைய நம்மை ஒருபோதும் உயர்த்தக்கூடாது. கவனம், கவனம், எச்சரிக்கை. சோத்ரம். ஒருபோதும் விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. அன்றைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் விக்கிரகங்களை செய்ததுனால, அந்த கண்ணுக்குட்டி செஞ்சதுனால உபாரம்பர் அழிக்கப்பட்டார்கள். பெந்தகோஸ்து சொன்னா எல்லாமே விடுதலை, எல்லாமே சுயாதீனம் அப்படின்னு பேசக்கூடாது. கவனம். தேவன் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். அதற்கு கீழ்ப்படியும் போதுதான் உண்மையான பெந்தகோஸ்து அனுபவத்துக்குள்ளே நீங்களாலும் கடந்து வர முடியும். நேரம் இல்லாத முடியினாலே இதோடு முடிக்கிறேன். பெந்தகோஸ்து நாள் என்று இறங்கி வந்த தேவனுடைய விசேஷ கிருபை, அபிஷேகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் இந்த நாட்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக. தேவ ஆவியானவர் எல்லாரையும் பலப்படுத்துவாராக, தொடர்ந்து நடத்துவாராக. ஜோமனோமா எல்லாரும் தேவ சமூகத்திலே கர்த்தர் முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அன்னைக்கு சீனாய் வனாந்திரத்தில் இறங்கி வந்த தேவ ஆவியானவர், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே மேலறையிலே இறங்கி வந்த தேவ ஆவியானவர் இந்த நாளிலே மத்தியிலே கிரியை செய்யும்படியாக நினைச்சிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலேயும் தேவரே கிரியை செய்வீராக. பெந்தகோஸ்து நாளுடைய அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாக நினைச்சிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் எங்களை சரிப்படுத்துவீராக. கர்த்தாவே, எங்கள் மீது இரக்கம் பாராட்டுவீராக. கர்த்தர் தாமே எங்களை நடத்துவீராக. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதாக. ஆண்டவரே, நீர் இல்லாவிட்டால் ஒன்றில் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தி அருளும். உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவ ஆவியாருடைய அபிஷேகம் இந்த நிமிஷத்தில் இறங்கும்படியாக நினைச்சிருக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, ஜூன் 8 முதல் துவக்கப்பட போகிற சபைகளுக்காக ஆண்டவரே திறந்த வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தும். கர்த்தர் பலப்படுத்துங்க. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். மகிமை கூட இருந்து நடத்தட்டும். கர்த்தாவே, வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தட்டி எழுப்புவீராக, பலப்படுத்துவீராக. தேவ கிருபை தாங்கி நடத்தட்டும். எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் நம் யாவரோடும் கர்த்தர் வரிய பரியந்தும் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களை தாங்கி நடத்தட்டும்.